யாத்திரை போவோம். இன்னைக்கு வெட்டுவாங்கனி அசோசியம் அன்னை சர்ச்சிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். அதை பார்க்குறீங்களா? இதுதான் இந்த சர்ச்சு. இந்த சர்ச்சிலேருந்து இந்த சர்ச்சு பாருங்கள், சசின் அன்னை சர்ச். இந்த சர்ச்சிலேருந்து தான் கிளம்புறோம். இயேசுவின் பாதையில் மனமாற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், இதோ மாதா இருக்காங்களா, இந்த மாதாக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் போய் எல்லா ஊரையும் சுற்றி பார்ப்போம். இப்போ நிறைய சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வருஷம் வருஷம் போகிறேன். எப்படியும் நான் ஒரு 10 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் ஏன் இந்த சர்ச்சோட திரியாத்திரை போகிறேன்னா, ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போ இந்த இவங்களோட நான் திரியாத்திரை போனேன். ஆனால் எனக்கு அந்த நேரத்துலேருந்து எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. ஒவ்வொரு டைமு நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சோர்வு அடைகிற சமயத்தில் அந்த மாதாவை தான் நினச்சிக்குவேன். எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் நான் இந்த திரியாத்திரையை நான் மிஸ் பண்ணதே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை மார்ச் மாதம் தவஸ்காலத்தில் நடக்கும். அந்த தவஸ்கால சமயத்தில் நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இந்த சர்ச்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து தான் எங்கள் பயணம் ஆரம்பிக்கும். நல்லா ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போவோம். ஒரு 6 பஸ்ஸு வருதுன்னு சொல்கிறாங்க. 6 பஸ்ஸில் ஒவ்வொரு ஊராக போய் நின்று ஜபம் பண்ணுவாங்க. அப்போ நைட்டு வர்றதுக்கு எப்படி 10 ஆயிரும். நான் வருஷம் என்ன வேலை எப்படியா இருந்தாலும் இந்த சர்ச்சுக்கு போக மட்டும் நிப்பாட்டினதே இல்லை. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த திரியாத்திரை. ஒவ்வொரு திரியாத்திரைக்கும் ஒவ்வொரு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு வைப்பு வரும். அந்த வைப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை உணரும்போது நமக்கு உடம்பே சரியில்லைனா கூட ஓகே நல்லாயிருவோம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும். நான் ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு வருஷமும் போய்கிட்டு இருக்கேன். அது இங்கேருந்து தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக. அது இயர்லி மார்னிங் எல்லோரும் எவ்வளோ கோஆப்ரேஷனோடு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இது தாங்க கிறிஸ்டின் டெடிகேஷன். ரொம்ப சாமி பக்தி நிறையா இருப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு எல்லோரும் இங்கே ப்ரெசண்ட் ஆகிடுவாங்க. நம்ம கோவில் மாதிரி இருக்காது. என்ன இங்கே அமைதியாக இருக்கும். இந்த சர்ச்சை போல கிரௌடோ தள்ளி முண்டி அடிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் இருக்காது. பீஸ்ஃபுல்லாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வரலாம் எல்லா சர்ச்சுக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சர்ச்சில் அவங்க நம்மளை உபசரிக்கிற முறையே ரொம்ப கைண்டாக இருக்கும். அப்படி அவங்க இயற்கையாகவே கருணை உள்ள கொண்டவங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போது ஒவ்வொருத்தரும் வரவேற்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சர்ச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வருஷம் போகும்போது ஒரு ஹாப்பி இருக்கும். இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கேன். என்னை பார்த்தாலே தெரியும். முதல் சர்ச்சு வெட்டுவாங்கனி சர்ச்சு தான். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே போகிறேன். பாய்.